ஒரு தங்கம், வீரத்தின் மகன் திரைப்படத்தை நான் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது நம்ம தலைவர், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாபெரும் வீரன், தமிழகத்தில் ஒப்பற்ற வீரன், அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அவரோட மகனை அடைச்சி வச்சு என்னெல்லாம் கொடுமைகள் பண்ணியிருக்காங்கங்கும்போது நமக்கு வந்து அப்படியே ஆத்திரத்தையும் கண்ணீரையும் அடக்க முடியல. அதுதான் உண்மையான விஷயம். அது இல்லாமல் நம்ம சகோதரிகள், நம்ம தங்கை, அம்மா, சித்தி, பெரியம்மா, அத்தை, இந்த மாதிரி எவ்வளோ, அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் அவன் என்னென்ன கொடுமைப்படுறானுங்க, அதை நம்ம நேரில் இல்லாமல் வீடியோவில் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கதையாக அதுக்கு வந்து எல்லாமே சொல்லும்போது நமக்கு ரொம்ப மன வருத்தத்தையும் ஒரு வெறியையும் உண்டாக்குது. அதே சமயம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னார், எவன் ஒருத்தன் இந்த மாதிரி அநியாயமாக இது மாதிரி பண்ணுறானோ அவன் வந்து அழிஞ்சிருவான்ட்டு. அது நம்ம கண்ணிலேயே பார்த்தோம். அவர் வந்து ஓட விரட்டினாங்க, அந்த ஊருக்காரங்களே விரட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தோம். அது மாதிரி இவங்க வந்து எதுக்காக போராடினாங்களோ, இன்றைக்கி நம்ம வந்து பல நூற்றாண்டுகள் நம்ம இந்தியாவை கூட அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த அடிமையை உடச்சி எறிஞ்சோம், ஒரு மாவீரன் வந்தாங்க. அதே மாதிரி திருப்பியும் நிச்சயமாக அது நடக்கும். யாரும் வந்து கவலைப்படாதீங்க. ஆனால் இடையில நான் கூட நிறைய பேர் பார்த்து பேசும்போது எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படம் இந்த நேரத்தில் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாகவும் கண்களை குளமாக்குது. நம்ம சகோதரிகள் நமக்காக தியாகம் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு ராயல் சல்யூட்டு. தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் தன்னோட நாட்டை காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க அவங்களுக்கு எத்தனை பேருக்கும் ஒரு ராயல் சல்யூட்டு. இது வந்து விருதுக்காக நார்வேயில் வசீகரன் அவர் நடத்துகிறாரு. விருதுக்காக 15வது ஆண்டு விழா. அதுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நிச்சயமாக வேறு ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா மனசு சரியில்லை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து கலையுலக பெருமக்களுக்கும், விசேடமாக வி.சி. கோணான் ஐயா, கலைப்புலி ஜி ஞானசேகரன் ஐயா, நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மற்றும் இயக்குனர் நடிகர் போஸ் வெங்கட் மற்றும் அனைவருக்குமே என்னுடைய இனியம் கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நோர்வே தமிழ் திரைப்பட விழா 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்து அன்னளவாக 15 வருடங்களை நாங்கள் எட்டி பிடித்திருக்கின்றோம். இது தமிழர்களுக்காகவே உலகத்தில் நடைபெறுகின்ற, அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியில் நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான விழாவாக பல நாடுகளால், பல நாட்டின் அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட, விசேடமாக நோர்வேஜிய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விருது விழா. அது மட்டுமல்லாமல் இந்த விருது விழாவிலே நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெளியாகின்ற 250 அல்லது 300க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் ஒவ்வொரு வருடமும் சிறந்த திரைப்படங்களாக 20 திரைப்படங்களை தெரிவு செய்து அவற்றுக்காக 25 பிரிவுகளில் தொடர்ச்சியாக கடந்த 14 ஆண்டுகளாக விருதுகளை வழங்கி வருகின்றோம். உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களுக்காகவும் அவர்களுடைய வாழ்வியலை, கலை கலாச்சார வாழ்வியல் பண்பாடுகளை, வழிகளை, வரலாற்றை பதிவு செய்கின்ற சிறந்த கலைஞர்களை தொடர்ச்சியாக நாங்கள் மதிப்பளித்து பாராட்டி உலகத் தமிழர்களின் சிறந்த விருதாக தமிழர் விருதினை வழங்கி வருகின்றோம். எங்கள் தாயகத்திலே 2009ஆம் ஆண்டு எங்களுடைய போர் மௌனிக்கப்பட்டதன் பின்பு அடுத்த ஆண்டே ஆரம்பிக்கப்பட்ட விழா இந்த நோர்வே தமிழ் திரைப்பட விழா. இன்று நோர்வே தமிழ் திரைப்பட விழா நோர்வே சர்வதேச திரைப்பட விழாவாக மாற்றமடைந்து நிற்கின்றது. கடந்த 2016ஆம் ஆண்டில் இருந்து தமிழ் பேசும் திரைப்படங்களுக்கு மட்டுமல்லாமல் சர்வதேச மொழி பேசுகின்ற திரைப்படங்களுக்கும் நோர்வேயில் தமிழர் விருதினை நாங்கள் வழங்கி வருகின்றோம் என்பது உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழருக்குமே பெருமைக்குரிய விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே தமிழ்நாட்டுக்காக நாங்கள் 25 பிரிவுகளில் விருதுகள் இங்கே தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அது மட்டுமில்லாமல் வளர்ந்து வருகின்ற அல்லது தங்களுடைய வாழ்வியலை பதிவு செய்ய மிகவும் ஆர்வத்தோடு சினிமா துறையில் பயணிக்கின்ற கலைஞர்களையும் பாராட்டி மதிப்பளிப்பதற்காக 2010ஆம் ஆண்டே நாங்கள் ஆரம்பித்ததுதான் இன்னும் 2 பிரிவுகள். தமிழீழம் டியாஸ்பரா என்ற கேட்டகரி, அதாவது தமிழர் தாயகம், புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழ்கின்ற தேசங்களில் இருந்து வெளியாகின்ற குறும்படங்கள், முழுநீள திரைப்படங்கள்,
காணொளிகள், ஆவண திரைப்படங்கள், அனிமேஷன் திரைப்படங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக விருதுகளை வழங்கி வருகின்றோம். தமிழ்நாட்டின் எல்லைக்கு அப்பால் இன்று நடக்கின்ற தனித்துவமான ஒரு விழாவாக இந்த விழாவினை தனியொருவனாக நான் இதை ஆரம்பித்து என்னுடைய நண்பர்கள் அங்கே தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் 6 மாதம் குளிர்ச்சிறையில் எங்களுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக அதாவது 0க்கு கீழே 27 இந்த ஆண்டு கூட மிகவும் கடினமான பனிப்பொழிவு அப்படியான ஒரு வாழ்க்கைக்குள் இருந்துதான் இந்த திரைப்பட விழாவை தொடர்ச்சியாக என்னோடு 6 நண்பர்கள் தொடர்ச்சியாக இணைந்து எந்தவித சன்மானமும் இல்லாமல் தங்களுடைய வாழ்வில் உழைக்கின்ற நேரத்தை தவிர்த்து தங்களுடைய குடும்பத்துக்கான நேரத்தினை ஒதுக்கி மார்கழி மாதத்திலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 6 மாதம் உழைப்போம் ஒவ்வொரு ஆண்டும். இந்த திரைப்படங்களின் தெரிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நடுவர்களாக நான் உட்பட ஜெர்மன் நாட்டிலே வாழ்கின்ற திருமதி குளோரியானா செல்வனான் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் பெர்லின் திரைப்பட விழாவில் கடந்த 25 ஆண்டுகளாக அரச ஒரு அதிகாரியாக பணியாற்றியவர் என்பது சிறப்புக்குரியது. அவர்தான் எங்களுடைய ஜூரி பிரசிடென்ட் ஆக இருக்கின்றார். அதைவிட நாங்கள் 5 பேர் இருக்கின்றோம். அவர்கள் யார் என்று ஒருவருக்குமே தெரியாது. இந்த திரைப்பட விழாவினுடைய விருதுகளின் வெற்றி என்பதே அந்த விடயம்தான். ஏனைய திரைப்பட விழாக்களில் ஜூரி யார் என்பது அறிவிக்கப்படும் அல்லது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய தமிழ் சூழலில் கடந்த 14 ஆண்டுகளில் நாங்கள் அறிவித்த விருதுகளை நீங்கள் கூகுளில் சென்று தேடினால் தெரியும். இன்டர்நேஷ்னலாக நாங்கள் அறிவிக்கின்ற, அதாவது தமிழருடைய திருநாள் அன்று தமிழ்நாட்டுக்கான விருதுகளை அறிவிப்போம். அதே விருதுகள் அந்த ஆண்டு மே மாதம் இங்கே தேசிய விருதாக அறிவிக்கப்படும் என்பதில் எங்களுடைய கடின உழைப்பும் எங்களுடைய தெரிவுகளும் சிறப்பாக இருப்பதாக பல நாட்டு அதிகாரிகள் கூட பாராட்டியிருக்கின்றார்கள். நோர்வேஜிய நாட்டு அதிகாரிகள் கூட பாராட்டியிருக்கின்றார்கள். மக்களுடைய கலைஞர்களுடைய இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜாம்பவான்கள் கூட அதை சொல்லியிருப்பார்கள் என்பது எங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த சன்மானமாகவே நான் பார்க்கின்றேன். நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்த சிறந்த படம் சித்தா. அதாவது சித்தார்த் அவர்கள் நடித்து அவருடைய தயாரிப்பு உருவாயின சித்தா படத்துக்கு தான் சிறந்த திரைப்படத்தை அறிவித்தோம். அதே போல் சிறந்த இயக்குனருக்கான விருது மாமன்னன் திரைப்படத்தை இயக்கிய மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல் அடுத்ததாக சிறந்த நடிகருக்கான விருது சூரி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, விடுதலை திரைப்படத்தில் நடித்தமைக்காக. சிறந்த நடிகைக்கான விருது பிரித்தி அஷ்ரானி அயோத்தி திரைப்படத்தில் நடித்தமைக்காக வழங்கப்படுகின்றது. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அவர் கடந்த ஆண்டும் இந்த விருதினை பெற்றிருந்தார். AR ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, மாமன்னன் மற்றும் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்துக்காக. சிறந்த தயாரிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜாத்திசை, பொன்னியின் செல்வன் எப்படி பெரும் பருட்செலவில் தயாரிக்கப்பட்டதோ அதுபோன்று அதற்கு நிகராக ஒரு காலால் தயாரிக்கப்பட்ட மிக சிறந்த தயாரிப்பாக நாங்கள் ஜாத்திசை திரைப்படத்துக்கு வழங்கியிருந்தோம். அதை தயாரித்திருந்தவர் KJ கணேஷ் அவர்கள். சிறந்த பாடலாசிரியருக்கான ஜாத்திசை சிறந்த பாடலாசிரியருக்கான விருது ஜுகபாரதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பாடல் ராசா கண்ணு, திரைப்படம் மாமன்னன். சிறந்த பில்ல நடிகருக்கான விருது ஃபஹத் ஃபாசில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, மாமன்னன் திரைப்படத்தில் நடித்தமைக்காக. சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது அமரர் எங்களுடைய பூ திரைப்படத்தின் மூலம் மிகவும் அறியப்பட்ட ராமு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, திரைப்படம் கிடா. சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது அபர்நதி, அதாவது இன்றைக்கு தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி போய்கொண்டிருக்கின்றது, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கின்றது என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்துக்காட்டிய திரைப்படம் இறுகப்பற்று. அந்த இறுகப்பற்று திரைப்படத்தில் நடித்த அபர்நதி அவர்களுக்கு சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது வழங்கப்படுகின்றது. சிறப்பு ஜூரி விருது, அதாவது ஸ்பெஷல் NTFF நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் சிறந்த திரைப்படத்துக்கான சித்தா படத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அதில் நடித்த சித்தார்த் அவர்களுக்கு சிறப்பு ஜூரி விருது வழங்கப்படுகின்றது. அதே மாதிரி அதே திரைப்படத்தில் சிறந்த குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி சாஸ்ட்ரா ஸ்ரீ அவர்களுக்கு சித்தா திரைப்படத்துக்காக வழங்கப்படுகின்றது. சிறந்த
படத்தொகுப்பாளர் ஆர் ராமர், படம் விடுதலை பாகம் 1. சிறந்த ஒளிப்பதிவாளர் நான் நினைக்கின்றேன் ஆர் வேல்ராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரா தெரியல, தயவுசெய்து வந்திருந்தால் இங்கே வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருவதாக உறுதியளித்திருந்தார். மேடைக்கு அழைக்கின்றேன், அவரை இங்கே காணவில்லை. ஸோ அடுத்ததாக சிறந்த ஒளிப்பதிவருக்கான நடன கலைஞருக்கான விருது சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. திரைப்படம் மாமன்னன். சிறந்த திரைக்கதை விக்னேஷ் ராஜா அவர்களுக்கும் ஆல்ஃபிரட் பிரகாஷ் அவர்களுக்கும் வழங்கப்படுகின்றது. திரைப்படம் நீங்கள் அறிந்த போர்த்தோழி திரைப்படத்துக்கு. சிறந்த சண்டை பயிற்சியாளருக்கான விருது ஓம் சிவா பிரகாஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரைப்படம் ஜாத்திசை. சிறந்த புதிய அறிமுகம் அல்ல புதிய அறிமுக நடிகைக்கான விருது அக்ஷிதா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. படம் சிறகு. சிறந்த பாடகருக்கான விருது ஏற்கனவே என்னுடைய இனிய நண்பர் உதயன் அவர்கள் அறிவித்தது போல எங்களுடைய இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது சுவேதா மோகன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. பாத்தி என்ற பாடலுக்காக. திரைப்படம் பாத்தி. சிறந்த சமூக விழிப்புணர்வு விருது திரைப்படத்துக்கான விருது மந்திரமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. திரைப்படம் அயோத்தி. டைரக்டர் பாலு மகேந்திரா விருது. இந்த விருது நாங்கள் கடந்த கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக 12 வருடங்களுக்கு மேலாக அவருடைய பெயரில் ஒரு திரைப்படத்தை அவருடைய பெயரில் ஒரு விருதினை வழங்கி வருகின்றோம். அந்த விருது ராம் சங்கையா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரைப்படம் தண்டத்தி. சிறந்த புதுமுக நடிகருக்கான விருது சியோன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரைப்படம் ஜாத்திசை. ஏற்கனவே இனிய நண்பர் இசையமைப்பாளர் உதயன் விக்டன் அவர்கள் அறிவித்தது போல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் விருது கேபி பாலா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த விருது கடந்த காலங்களில் கலைச்சிகரம் விருது என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். கலைச்சிகரம் என்றால் எல்லோரும் யோசிப்பார்கள், முதல் இயக்குனர் சேரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு திரைக்கலைஞன் வெறுமனே அது சினிமாவில் நடிப்பது அல்லது தயாரிப்பது இயக்குவதை தாண்டி தமிழ் சமூகத்துக்காக குரல் கொடுக்கின்ற, தமிழ் சமூகத்துக்காக பணி செய்கின்ற கலைஞர்களுக்காக இந்த விருதினை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அந்த கலைச்சிகரம் விருது. அந்த விருதை கடந்த ஆண்டு சினிமாவுக்காக வாழ்ந்து எங்கள் ஈழத்தமிழர்களுக்காகவும் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து தன்னுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடாது வாழ்ந்து மறைந்த எங்களுடைய பெருங்கலைஞன் விஜயகாந்த் அவர்களுடைய பேரில் நாங்கள் அந்த புரட்சி கலைஞர் விருது என்பதையும் இந்த ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வழங்க இருக்கின்றோம் என்ற நற்செய்தியை தெரிவித்துக் கொண்டு ஏனைய விருதுகளுக்கான அறிவிப்பு, அதாவது இந்த ஆண்டுக்கான குறும்படங்கள், ஆவணப்படங்கள், காணொளிகள் மற்றும் சிறப்பாக நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அனிமேஷன் திரைப்படங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்தது. ஆனால் கொரோனா காலகட்டத்துக்கு பின்பு அந்த திரைப்படங்களுடைய தயாரிப்புகள் பெருசாக எங்களுடைய திரைப்பட விழாவிற்கு அனுப்பி வைக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த ஆண்டு விசேஷமாக 2 திரைப்படங்கள் விசேட திரையிடலாக ஸ்பெஷல் பிரேமி என்று சொல்லுவோம் அந்த திரைப்பட விழாவில். அந்த வகையில் அனிமேஷன் திரைப்படம் குட்டான் சட்டி என்ற திரைப்படத்தை நாங்கள் திரையிட இருக்கின்றோம். இதனுடைய குண்டான் சட்டி மன்னிக்க வேண்டும். அந்த திரைப்படத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் எங்களுடைய இந்த தமிழ் கலையுலக சூழலில் 12 வயது பெண் ஒருவர் இங்கே தமிழகத்தில் இருந்து அந்த திரைப்படத்தை, அதாவது அனிமேஷன் படங்கள் ஒரு குறுகியதாக இருக்கும், ஆனால் இது 2 மணி நேரத்துக்கு மேற்பட்ட படங்களை ஒரு ஃபீச்சர் அனிமேஷன் ஃபிலிமாக இயக்கியிருக்கின்றார். அந்த திரைப்படத்தையும் நாங்கள் 15வது நோர்வே தமிழ் திரைப்பட விழாவில் நாங்கள் திரையிட இருக்கின்றோம். அதுபோல இன்று நீங்கள் பார்த்த இந்த வீரத்தின் மகன் என்ற திரைப்படத்தையும் நாங்கள் திரையிட இருக்கின்றோம் என்பது உங்களுக்கான செய்தியாக நான் அறிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த ஆண்டு நோர்வே தமிழ் திரைப்பட விழாவினை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக என்று சொல் பயன்படுத்தப்படுகின்றது தமிழ் சினிமாவில். உண்மையாகவே பிரம்மாண்டமாக நோர்வே மண்ணிலே ஒஸ்லோ மாநகரிலே மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்திலே நாங்கள் தமிழர் விருது வழங்கும் விழா 28ஆம் தேதி நடைபெறும். 27ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை இரவு 10 மணி வரை திரைப்படங்கள் திரையிடப்படும். அதே மாதிரி 28ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரை திரைப்படங்கள் திரையிடப்படும். தொடர்ந்து ஒரு 2 மணி நேர இடைவேளையின் பின்பு நோர்வே 15வது நோர்வே தமிழ் திரைப்பட விழா தமிழர் விருதுகளும்
அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற கலைஞர்களுடைய இசை, அதாவது மிட் நைட் சன் என்று சொல்வார்கள். நோர்வேயில் வந்து நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொன்னால் உலக அதிசயத்தில் ஒன்று. அதே மாதிரி நூர்லீஸ்ன்னு சொல்லுவாங்க, நொதர்ன் லைட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இயற்கையாகவே நாங்கள் இங்கே செயற்கையாக ஒளியை போட்டிருக்கணும். அங்கே இயற்கையாகவே ஒரு 3-4 மாத காலப்பகுதிகளில் வந்து நீங்கள் பல வண்ண ஒளிக்கலவைகளை வானத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களோட நான் இந்த மிட் நைட் சன் என்பது, எனக்கு சூரியன் என்பது என்னுடைய இதயத்தை இயக்குவது, எங்களுக்கு ஒளியூட்டுவது. அனைவருக்கும் வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட்டாக வந்தேன். அது என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். அயோத்தி காசி முடிச்சுட்டு 6 மணி ஃப்ளைட்டில் தான் வந்து இறங்கினேன். வசி கூப்பிட்டாரு, வராமல் இருக்க முடியல. அதனால் அப்படியே கிளம்பி இங்கே வந்துட்டேன். ஒரு அருமையான ஒரு உழைப்பாளி முதல்ல அவர், பிறகு எனது சிறந்த நண்பர். இந்த நார்வே விருது பார்த்திங்கன்னா 2 வருடம் நான் வாங்கியிருக்கேன். சிகரம் தொடுக்காகவும் வாங்கியிருக்கேன், தூங்கா நகரம் படத்துக்காகவும் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் தூங்கா நகரம் நான் போகும்போது தான் எனக்கு அங்கே சில பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் அவார்டு அங்கே கிடையாது, அவார்டு கொடுக்குறவங்கள மட்டும்தான் வர வைக்கிறாங்க அங்கே. 2வது தடவை சிகரம் தொடு நான் 6வது நார்வே அவார்டுன்னு நினைக்கிறேன். 3வது நார்வே அவார்டு வந்து தூங்கா நகரத்துக்கும், 6வது நார்வே அவார்டில் வந்து நான் சிகரம் தொடுக்கும் வந்து சிறந்த படத்துக்குண்டான விருது வாங்க போயிருந்தேன். அப்போது நான் பார்த்த அந்த விழா, 3வது வருடம் பார்த்த விழாவை விட 6வது வருடம் பார்த்த விழா வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இருந்தாங்க. இப்போ இந்த 500-600 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வசீகரன் அப்படின்ற ஒரே ஒருத்தருக்காக அங்கே வந்தாங்க. இப்போ 15வது ஆண்டு நடக்க போகுது. ஸோ நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது ஒவ்வொரு விஷயமும், இங்கேருந்து அங்கே ஆளுக போகிறது, அவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய செலவு ஆப்வியஸ்லி. அதனால தான் நான் அவர்கிட்ட 6வது 7வதுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன், உங்களுக்கான சிகரம் இன்னும் தொடப்படவில்லை, அதை தொட வேண்டும் என்றால் நீங்கள் இங்கே வரணும். ஏன்னா எல்லா பேருக்குமே ரொம்ப அருமையான பெரிய அவார்டு கொடுக்குறீங்க, எல்லா பேரும் அங்கே வர முடியாது. ஆனால் நீங்கள் ஒருத்தர் அந்த அவார்ட்ஸை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வச்சு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் ரீச் ஆகுன்னு. அதை நான் கிட்டத்தட்ட 8 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வருஷம்தான் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். பண்ணுங்க தயவுசெய்து. ஏன்னா இந்த நார்வே அவார்டு இன்னும் ரீச் ஆகணும். தமிழர்களுக்காக ஒரு தமிழன் கொடுக்குற அவார்டு, அதை வந்து கர்வத்தோடு வந்து நம்ம வந்து மேலே எடுத்து செல்லணும், செல்வாங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து இந்த வீரத்தின் மகன், இந்த படம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஒரு விஷயம் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதை ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அந்த நவம்பர் 26 என் தலைவனுக்கு பிறந்த நாள் அன்று மண்டியிடாத மானம், வீழாத வீரம், ஒரே தலைவர் பிரபாகரன் அப்படின்னு போடுவேன். போட்ட 2 மணி நேரத்தில் அதை பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கு இன்ன வரையும் ஃபேஸ்புக்குக்கும் ட்விட்டருக்கும். ஆனாலும் அந்த வீரத்தின் மகனை பற்றிய ஒரு அருமையான பதிவு இந்த படம். ஒரு குழந்தைய எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழ் படங்களே நம்ம பார்ப்போம், ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இந்த வேலை பண்ணாட்டி அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து தன் குழந்தைக்காக பண்ணுற மாதிரி நாங்களே படம் எடுப்போம். ஆனால் உண்மையிலேயே தன் குழந்தை உயிர் போனால் கூட தன் மக்களுக்காக போக வேண்டும் என்று நினைத்து உழைத்த ஒரே கலைஞன் பிரபாகரன். அவர் மகனை பற்றிய ஒரு ஆய்வு இருக்கணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். நான் ஒரு சின்ன கதையில் வந்து அதை வச்சுருந்தேன். ஆக்சுவலாக என்னோட 3வது படைப்பா 4வது படைப்பா அதில் ஒரு விஷயம் வச்சுருந்தேன். பட் அந்த விஷயத்தை விட அது தீப்பொறி, இது தீயாகவே இந்த படம் வந்திருக்குதான் நான் கருதுகிறேன். இந்த படம் சென்சார் செய்யப்பட்டது. சென்சார் செஞ்சுட்டாங்களா? சென்சார் செஞ்சு நான் முன்னாடியே பார்த்துட்டேன் இந்த படத்தை. யூஏ வாங்கியிருக்காங்க. சென்சார் செஞ்சப்பட்ட படத்தை வந்து என்றைக்குமே நம்ம மதிக்க மாட்டோம், எல்லாருமே அதை தடை பண்ணுவோம். பல இயக்கங்கள் வரும். எப்படி ஒரு ட்விட்டர் ஃபேஸ்புக் வந்து ஒரு 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 விஷயத்தை போட்டால் உடனே தடை பண்ணுதோ, அது மாதிரி இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படம் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லணும். ஏன்னா
அப்போ தான் அந்த தலைவனோட ஒரு லெஜண்டோட அந்த பையனோட வழி நமக்கு உணரும். அதை சிறப்பாக மிக சிறப்பாக எடுத்து சொன்ன இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும்னு நம்புகிறேன். தயவுசெய்து 15வது நார்வே அவார்டு அங்கே முடிச்சுட்டு அந்த அவார்டை கொண்டு வந்து இங்கே வச்சு தயவு செய்யுங்க. அப்போ தான் இந்த அவார்டு மக்களுக்கு ரீச் ஆகும். ஐ விஷ் த நார்வே 15th ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஐ விஷ் வீரத்தின் மகன் டீம் லாட் அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ். நான் இப்போ தான் அயோத்தி காசி எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட அருளும் இந்த படத்துக்கும் இந்த நார்வே 15வது விழாவுக்கும் முழு கடவுள் அனுகிரகத்தோட இந்த விழாவும் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். வீரத்தின் மகன் படம் பார்த்தோம். ரொம்ப 25 ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த நாட்டுக்காக போராடும் ஒரு மக்களுடைய கதையை ரொம்ப ஆழமாக காண்பித்த இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. ரெண்டாவது, இந்த திரைப்படம் வந்து நார்வே திரைப்பட விருது வழங்கும் விழாவில் திரையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி மேடை கலைஞர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றியிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நான் நார்வேயில் வந்து ஒஸ்லோ பகல்லாம் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். தென்னிந்திய கலைஞர்களை அதிகமாக கௌரவித்து அன்பும் பாசத்தையும் காட்டக்கூடிய மக்கள் யாருன்னா அது இலங்கை தமிழர்கள் தான். அவங்கள மிஞ்சி வேறு யாருமே கிடையாது. அந்த வகையில் 15ஆம் ஆண்டு இந்த விழாவை நடத்துகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக முதன் முறையாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய விருதை என்னுடைய அன்பு தம்பி KPY பாலா அவர்கள் வாங்குகிறார். அப்படின்றப்ப மிகப்பெரிய மனம் நிறைந்த பாராட்டுக்கள், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த சின்ன வயசில் அவனுடைய பணி மிகப்பெரிய பணி, அதற்கான மிகப்பெரிய அங்கீகாரம் நார்வேயில் கிடைக்குது. அப்படின்றப்ப முதல்ல சந்தோஷப்படுறது நானாக இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய அன்பு தம்பியை பற்றி தெரியும். ஸோ இதே மாதிரி தென்னிந்திய கலைஞர்களை மிகவும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த ஆசை. அண்ணன் கௌரவண்ணே சொன்ன மாதிரி அந்த விருதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்து நடத்த வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த கலைஞர்களும் எங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுமா நம்ம பத்திரிக்கையாளர்லாம் நீங்கள் வந்து இந்த கன்னு மாதிரி கேமரா தூக்கிட்டு வந்துருக்கீங்க ரெஸ்ட் எடுக்காமல். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு வீரத்தின் மகன்றது. மேடையில் அமர்ந்துள்ள கலைப்புலி சேகர் அவர்களே, VC குகுநாதன் அவர்களே, பெருதுளசி பழனிவேல் அவர்களே, சிவா அவர்களே, கௌரவ் அவர்களே, வசீகரன் அவர்களே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இந்த வீரத்தின் மகன் படம் பார்த்தோம். நம்ம வெங்கட் வந்து 1.25 மணி நேரம் தான் சார், உடனே முடிஞ்சிடும் அப்படின்னாரு. அப்புறம் 1.25 1.5 ஆச்சு, 1.25 மணி நேரம் ஆச்சு. அவருக்கே தெரியல போல இருக்கு எவ்வளோ கட் பண்ணாங்க என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு மனசை நெருடுற ஒரு படம் இது. நம்மெல்லாம் வந்து ஆக்சுவலாக இந்த வரலாறுலாம் பேப்பரில் படிச்சிருப்போம், சில ஆவணப்படங்கள் பார்த்துருப்போம். அது ஒரு ஃபுல்ஃபில்லாக அந்த எண்டில் ஒரு குழந்தையோட விஷயத்தை வந்து இந்த அளவுக்கு ஒரு டச்சிங்காக பண்ணியிருக்கிறாங்க. உண்மையில் அந்த டீமுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அவார்டு விஷயமா எல்லாம் சொன்னாங்க. நார்வேயில் ரெகுலராக 15வது அவார்டு இப்போ பண்ண போகிறாங்க. 28/4/2024 பண்ணுறீங்க போல இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்லி வந்து பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஹீரோயினி, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, கேமராமேனு, எடிட்ரு, ஸ்டண்ட்டு, டான்ஸ்லாம் கொடுக்குறீங்க. அடுத்த வருஷத்துலேருந்து நல்ல படங்கள், ஓடின படங்கள் பப்ளிசிட்டி பண்ண PROயும் அதில் சேர்த்துங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கோம் அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வசீகரன் பெரிய விஷயம். 15 வருஷமாக ஒரு விழாவை நடத்தி, ஒரு அமைப்பு உருவாக்கி அதுக்கு விழா நடத்தி, சிறந்த தமிழ் படங்களுக்கு மட்டும், தமிழ் கலைஞர்களுக்கு மட்டுமே நான் விருது கொடுப்பேன்னு உறுதியோடு செயல்பட்டுருக்காரு. உண்மையிலேயே அதுக்காக நம்ம அவரை பாராட்டணும். நமக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னாலே ஹாலிவுட் படம், அந்த படம், இந்த படம், ஆஸ்கார் ஃபிலிம், அது இதுன்னு நம்ம ஆளுங்களே அப்படி தான் பேசுவாங்க. தமிழ் படம், தமிழ் உணர்வு, தமிழ் இது அன்றது வரவே வராது. அதுக்காக பாடுபடுறதுக்கோ, அதுக்கு அமைப்போ, அதுக்கான விருது தரதுக்கோ இங்கே ஆளே கிடையாது. உண்மையிலேயே அதுக்காக நாங்கள் வசீகரன் அவர்களை உண்மையிலே பாராட்டுறோம்.
அதுவும் ஒரு சிறந்த படத்துக்கு சரியான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப மனசே கணக்குது அந்த படம் பார்த்தது. அப்படி ஒரு படத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நீங்கள் சொல்லியிருக்க விருது அத்தனையுமே சிறந்த விருது தான். கரெக்டாக தான் தேர்வு பண்ணியிருக்கீங்க. எல்லா படமும் நல்ல படம், சிறந்த கலைஞர்கள் தான் நீங்கள் தேர்வு பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்கள் தேர்வுலாம் கரெக்டாக இருக்குது. அதனால் அந்த அமைப்பு நீங்கள் எல்லாமே சரியான வழியில் தான் போகிறீங்கிறது புரியுது. உண்மையிலேயே வாழ்த்துறோம். இது தொடரட்டும். இப்போ டாக்டர் கௌரவ் சார் சொன்ன மாதிரி நிகழ்ச்சி இங்கே நடத்துங்க. இங்கே நடத்துனீங்கன்னா நம்ம கலைஞர்கள் எல்லாருமே பங்கு பெறுவாங்க. உங்களுக்கும் ரீச் ஆகிறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து வரதை விட இங்கே வச்சிங்கன்னா உண்மையிலேயே இன்னும் ரீச் ஆகும், பெருசாக வரும். உங்களுக்கு பாராட்டுகள். தொடர்ந்து நடத்துங்க. அந்த அமைப்பு நிச்சயமாக வெற்றி பெறணும். அதேமாதிரி அந்த படம் உண்மையில் ரொம்ப சிறப்பாக, அந்த குழுவுக்கு பாராட்டு. அவ்வளோ அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைய வச்சு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பினை தந்த அந்த குழுவினருக்கும் எங்கள் பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழியில் இருக்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு, வசி ஒரு நல்ல இளைஞன். ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது, உங்களுக்கு விருது கிடச்சிருக்கு அப்படின்னாங்க. கவர்ன் படத்துக்கு சிறந்த வில்லன். மலேசியாவில் என்ன நினைக்கிறேன், ஒரு தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஃபோன் வந்திருந்ததா என்னவா எடுத்துப்போன்னு தெரில. நான் நார்வேலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோம். நார்வேன்னொன்னே வேகமாக நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய ஒரு விருது. ஒரு மாதிரி பயங்கரமாக ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் தடன்னு ஆயிடுச்சு. படம் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போது கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமாக இருந்தால் எல்லாரும் கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க. மாதிரி நார்வேலேருந்து எனக்கு கவன் திரைப்படத்திற்காக சிறந்த வில்லன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொன்னேன். அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு விருது நார்வே திரைப்பட விருது. இப்போது சார் சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தினுடைய வேல்யூ என்னுடைய மைண்டில் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, அது நார்வே அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஒரு நேஷனல் அவார்டு, ஒரு ஸ்டேட் அவார்டு, அவர் சொன்ன மாதிரி ஆஸ்கர். ஸோ அந்த மனநிலை நமக்கு கிடைச்சிது. அதனால் 15th இந்த அவார்டு நீங்கள் எப்படி இன்வைட் பண்ண முடியும்னு தெரில. ஆனால் 16th, 17th, 18th இப்போது நம்ம போர்த்தொழில் டைரக்டர், அயோத்தி டைரக்டர்லாம் நீங்கள் அங்கேயே கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த விழா இன்னும் பெருசாகும் தான் என்னுடைய மனநிலை. நீங்கள் அதுக்கு தான் இன்னும் பாடுபடணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவார்டை என்னால் போய் வாங்க முடியலை. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் வரணும், உங்கள் செலவில் தான் வரணும்னு சொன்னாங்க. அது கஷ்டம். நம்மளும் ஃபஸ்ட்டு படத்துக்கு பெருசாக சம்பளம் வாங்கலை. அந்த சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தாதுங்கிறது இங்கே இருக்க டைரக்டர்ஸ்க்கெலாம் தெரியும். அதனால் அந்த விருதெல்லாம் போய் வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் விருது கொடுக்குறது எல்லா திரைப்பட விருதுகள், பெரும்பாலும் முக்கியமான திரைப்பட விருதுகள் எல்லாருமே வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கிற விருதுகளுக்கு தான் வருமானம் இருக்கும். உங்களுக்கு எப்படி வருமானம் இருக்கும்? நீங்களும் விருதுகள் யாருக்கு கொடுத்துருக்கணும்? திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் கொடுத்துருந்தா உங்கள் விருதும் ரொம்ப பெருசாக பாராட்டப்பட்டிருக்கும், பெருசாக போட்டப்பட்டிருக்கும், நிறைய பணங்கள் வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போர்த்தொழில் டைரக்டர் கொடுக்குறீங்க, அயோத்தி டைரக்டர் கொடுக்குறீங்க. 2 பேரும் ஏழை பசங்க, பாவம், எப்படி வருவானுங்க? இல்லை, உண்மை சொல்கிறேன், நான் ட்ரூ சொல்கிறேன். ஸோ நல்லது ரொம்ப கஷ்டம் சார், பெருசாக வருது. ஆனால் வந்துச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது. நீங்கள் வருவீங்க சார், நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அழுகை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மலேசியாவில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடிச்சிட்டு இருந்தோம். கவன் படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 months படமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தேன். கவன் நல்லா ஓடிச்சு, பெரிய பேர் வந்துச்சு. அந்த 6 மாதம் திரைப்படங்கள் வராதுக்கான காரணம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல. அப்போது மலேசியாவில் கூப்பிட்டாங்க, ஒரு சின்ன சம்பளம் நடித்து நடு ரோட்டில் நிற்கும்போது நீங்கள் கொடுத்த விருது இருக்கு இல்லையா, அது இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது சார். நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில. நாங்களும் அதை ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். நீங்கள் ஆஸ்காரோட சமமாக சொல்கிறீங்க, நாங்கள் ஆஸ்கருக்கு மேலே நினைக்கிறோம். ஏன்னா அங்கேயும் பெரிய வியாபாரம் தான். ஆஸ்கார் இருக்கிறதுலே மிகப்பெரிய வியாபாரம். அந்த வியாபார தளத்துக்குள்ளே இல்லாமல் உண்மையாக இருக்கிற உங்கள் விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் நான் நம்புகிறேன். ரெண்டாவதாக இந்த மேடை பர்டிகுலராக பிரசாத் ஸ்டுடியோ அந்த மேடை சார் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த மேடையை சுற்றி நான் நாத்திகம் பேசலை. இங்கே ஒரு பெரிய ஆன்மா இருக்குது சார், அது சினிமா ஆன்மா. அந்த ஆன்மா கிட்ட அழுது நான் இன்னும் தோத்ததே கிடையாது சார். நீங்கள் அழுதது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லது செய்கிறேனே, எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல, நீங்கள் அழுதிங்கல்ல, அது ஒன்று கிடைக்கும் சார், நான் நம்புகிறேன். ரொம்ப சீக்கிரமே நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுங்கிறது
ஒரு பெரிய இந்த உலகமே மதிக்கக்கூடிய, ஏன் உங்களுக்கே சில சூப்பர் ஸ்டார்கள் கூப்பிட்டு ஏன் எனக்கு ஒரு விருது தரக்கூடாது என்கின்ற காலம் ஒரு நாள் மிக விரைவில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அதான் அயோத்தி ரிலீஸ் ஆகி இந்த மார்ச் 3ஓட ஒரு வருஷம் முடிய போகுது. கிட்டத்தட்ட நான் அயோத்திக்காக ஒரு 50-60 அவார்டு வாங்கியிருப்பேன் இது வரைக்கும். ஸோ அதோட நீட்சியாக இப்போ வந்து நார்வே ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் சிறந்த சமூக சிந்தனைக்கான விருது, ப்ளஸ் வந்து பிரீத்தி அஸ்ரானி ஹீரோயின் அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது, 2 விருது கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. வசீகரன் சாருக்கும் இந்த விழா அனுப்பினருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வசீகரன் சார், தேங்க்யூ வெரி மச் சார். அதாவது இங்கே நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, பட் ஒரு ஸ்க்ரீன் பிளேவை தனியாக செலக்ட் பண்ணி அதுக்கு அவார்டு கொடுக்கறது எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு படத்தோடைய ஆணிவேரே எழுத்து தான். அதை நீங்கள் அங்கீகரித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒரு லோன் பேட்டில் வேஜ் பண்ணிகிட்ருக்க மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஸோ போஸ் வெங்கட் சார் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி இந்த ரெகக்னிஷனுக்கு. அண்ட் எல்லா அவார்ட் வின்னர்ஸ்க்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.